ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்ஸில் வந்து எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணினா நம்மளுக்கு குயிக்காக வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஷார்ட்ஸை வந்து நம்ம எப்படி க்ரோ பண்ணுறது, ஷார்ட்ஸ் மூலமாக எப்படி மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண வைக்கிறதுன்ற பற்றி நிறைய கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து நிறைய சேனலில் வந்து சரியாக போட்டதில்லை. ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படிலாம் ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணலாம், எந்த மாதிரி ஷார்ட்ஸ் சரியாக அப்லோட் பண்ணினா எந்த மாதிரி நம்மளுக்கு வியூஸ் அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கான டவுட்டே அதுதான். ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, டெய்லி நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க, பட் வந்து உங்களுக்கான அந்த வியூஸ் வரல அப்படின்னா வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதனால தான் அந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வந்து நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கனே ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் வந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நம்மளுடைய சேனலில் ஜாயின் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய டூல்ஸாக இருக்கலாம், சோர்ஸ் கோட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துமே நம்ம வந்து அதில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வந்து அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கெட் பண்ணிடலாம். அண்ட் வந்து நம்ம சேனலுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம சேனலை பற்றி பார்த்தீங்கன்னா யூடியூப் மேக் மணி அண்ட் வந்து ஆன்லைன் மேக் மணி, யூடியூப் டிப்ஸ், ட்ராவல் வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். அண்ட் வந்து முக்கியமாக ஆன்லைன் மேக் மணி எல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சேனல் காட்டிடுறேன். என்னுடைய ஓல்டு சேனல் தான், பட் வந்து நான் இப்போ இதில் ஷோ பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வீடியோவையும் ஒவ்வொரு மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து இதில் என்ன மாதிரியான வியூஸ் வந்துருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5000 வியூஸ் வந்துருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு நான் எந்த மாதிரி அப்லோட் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் டைட்டில் கொடுத்துருங்க. டைட்டிலில் வந்து 3 ஹேஷ்டேக் வந்து கொடுத்துருங்க. எல்லோரும் வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுப்பீங்க. பட் வந்து அந்த வீடியோ என்ன கண்டென்ட் பொறுத்து இருக்குது அப்படின்ற 3 ஹேஷ்டேக் தொடர்ந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் உள்ள அந்த வீடியோவும் அந்த 3 கண்டென்ட், அதாவது வந்து 3 ஹேஷ்டேக்குக்கும் ரிலேட்டடான எல்லா இடத்துலையுமே வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து அது மூலமாக உங்கள் வியூஸ் வந்து அதிகரிக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் எதுவுமே டைப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 3 ஹேஷ்டேக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி 3 ஹேஷ்டேக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூஸ் அதிகரிக்கும். நீங்கள் வந்து அதில் ஏதாச்சும் டைப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது. நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டு தான் இதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ் இருக்குது இல்லையா, டெக்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய டெக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காகவே வந்து வியூஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலமாக நான் 5700 வியூஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். அண்ட் வந்து அந்த மாதிரி நான் நிறைய வியூஸ் வாங்கின வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரி நான் போட்டதுனால தான் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்திருக்குது. அண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் கிளைம் வந்துச்சு அப்படின்னா ஷார்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. காப்பிரைட் கிளைம் பண்ணால் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அப்படியே விட்டுங்க. ஜஸ்ட் கிளைம் அப்படின்றதுனால இந்த இஷ்யூவும் வராது. இனிமேலும் அப்படி போடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டாக இருக்குது. ஸோ வந்து காப்பிரைட் கிளைம் வந்திருந்தாலுமே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் தான் வராது, அதில் வர வாட்ச் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ வந்து அதில் இந்த இஷ்யூவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு டிப் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 69 செகண்ட்ஸுக்கு போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாட்ச் பண்ணுற அந்த வாட்ச் ஹவர்ஸும் வந்து உங்களுக்கு குயிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வந்து ஷார்ட்ஸ் பற்றி இன்னும் ஏதாச்சும் தேடுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஓகே காய்ஸ், இப்போ இதில் வந்து இன்னொரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டுக்கிறோம். நீங்கள் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸுக்கு ஃபவுண்ட் கிடைக்கிறது சம்மந்தமாக. அதையும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா கூட நீங்கள் கேளுங்க. நான் வந்து அதையும் எப்படியெல்லாம் மேக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ வந்து அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வீடியோஸ் கூட மேக் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வரும் பெல் ஐக்கனையும் டச் பண்ணிடுங்க. இது மாதிரி பல வீடியோ போடுறதுக்கு இருக்கிறோம். ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இதை பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.